கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நெல் பயிர் பார்ப்பதற்கு ரொம்ப மிகவும் அழகாகவும் அருமையாகவும் இருக்கிறது. இதில் விளையக்கூடிய நெல்மணிகள் தான் நமக்கு ஆகாரமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகாரை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது, ஆகார் ஆபிரகாமுடைய இரண்டாவது மறுமனையாட்டி. தன்னுடைய நாச்சியாரினாலே உபத்திரவப்பட்டு தன் வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயமான சூழல். அவர்கள் அப்படி வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது சூருத் என்கிற வனாந்தரம், இந்த பள்ளத்தாக்கு, அங்கே போய் தன்னுடைய மகன் தண்ணீருக்காக வறண்டு போகக்கூடிய வேளையிலே தன்னுடைய மகன் சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த குழந்தையை ஒரு செடியின் கீழ் கிடத்தி ஆகார் மிகவும் கதறி அழுகிறாள். தன்னுடைய மகன், ஐயோ என்னுடைய மகன், நான் சாகிறதை பார்க்க முடியாது, என்னால் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அங்கே கதறி அழுகிறதே வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகாருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஆகாருடைய கண்களை திறந்து அங்கு நீரூற்றை காண்பித்தார். அந்த குழந்தையினுடைய தாகத்தை தீர்த்து அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து ஆகாருடைய கண்ணீரை துடைத்து ஆகாரிடத்துல பேசுகிறார். ஆகாரே, இப்போ நாச்சியாரினிடத்தில் அடங்கி இருந்து சொல்லி அங்கே சொல்லுகிறத வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை காண்கிற தேவன், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை காண்கிற தேவனாக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர் எதுவாக இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். உன் வாழ்க்கையில மாற்றத்தை தருவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன் தேவைகளை சந்தித்து உன்னை பாதுகாத்து நடத்துவேன். நானே உன்னுடைய தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். அருமையான என் மகளே, உன்னை குறித்துத்தான் சொல்லுகிறேன், உனக்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம், நீ எனக்கு பிரியமான மகள். மகனே, உன்னை குறித்துத்தான். கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்கிற தேவன்.